அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது 11ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான 100 வினாவிடைகளை பார்க்கலாங்க. 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் மட்டும் ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருந்தேங்க. இந்த 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் 705 கேள்விகள் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் போனதில் இந்த 705 கேள்விகளை நம்ம 100 பார்க்கலாங்க. ஒரே டைமை முழுமையாக பார்க்க முடியாது, ஏன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும். நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2A எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருந்து சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குதுங்க. ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வாக நடத்திய பல்வேறு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் வீடியோஸை பாருங்கள், முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவை டெஸ்ட் போட்டு பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 11th ஹிஸ்ட்ரியில் மட்டும் 705 கேள்விகள் தரப்பட்டுள்ளது. இந்த 705 கேள்விகளை நீங்கள் முழுமையாக படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2A குரூப் 1 ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வரலாறு பகுதியிலிருந்து வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மனித இனத்தின் மூதாதையர் முதலில் எங்கு தோன்றினர்? மனித இனத்தின் மூதாதையர் முதலில் எங்கு தோன்றினர்? சரியான விடை ஆப்பிரிக்கா. எக்ஸ்பிளனேஷனெல்லாம் அதிகமாக கொடுக்க முடியாது, ஏன்னா கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கங்க. ரெண்டாவது கேள்வி, பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் புரூஸ் பூட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு 1863. இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் வழிபாட்டு தலங்களுக்கான தேடலில் கிடைத்த மிக பழமையான சான்றான செதுக்கப்படாத கற்களால் வட்ட வடிவில் சூழப்பட்ட ஒரு மணற்பாறையின் பாலம் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது? பாகூர். கேள்வி 4, மேல் பழங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த அலங்கரிக்கப்பட்ட தீக்கொளி முட்டை ஓடுகள் எங்கு கிடைத்துள்ளன? பாட்னி. கேள்வி 5, பொறுத்துக. பைசா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைசா வந்து பார்த்தீங்கன்னா பீகார், லங்கஞ்ச் குஜராத், தம்தப்தா உத்தரப்பிரதேசம், ஆதம்கார் மத்திய பிரதேசம். அடுத்து கேள்வி 6, நுண்கற்கால சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? நுண்கற்கால சான்றுகள் மும்பை கடற்கரை பகுதி, தேரி மணல் மேடுகள், விசாகப்பட்டினம். அனைத்துமே சரி. கேள்வி 7, புதிய கற்கால களிமண் வீடு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? புதிய கற்கால களிமண் வீடு வந்து மெகர்கரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி 8, உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது? மெகர்கார். கேள்வி 9, இந்தியாவில் முதல் கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது? இந்தியாவிலேயே முதல் கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். கேள்வி 10, பொறுத்துக. தொடக்க கால அரப்பானா கிமு 3000, அதாவது பொது ஆண்டு 3000 2600 வரை. முதிர்ச்சி அடைந்த அரப்பானா இதனுடைய காலம் 2600 1900 வரை. பிற்கால அரப்பானா 1900 1700 வரை. சரியான ஆப்ஷன் பி. கேள்வி 11, அரப்பாவுக்கு முதலில் சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு? அரப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு 1826. கேள்வி 12, அம்ரி என்னும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்த ஆண்டு 1831. கேள்வி 13, இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையர் யார்? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கேள்வி 14, அரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல். கேள்வி 15, REM வீலர் அரப்பாவில் அகழாய்வுகள் நடத்திய ஆண்டு 1940. கேள்வி 16, சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதே 9th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் 1.3 மில்லியன் இருக்கும். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானும் மொத்தமாக 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. கேள்வி 17, பொருந்தாதது எது? அரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான். சரி. மொகஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான். தோலவிரா லோத்தல் சுர்கோட்டோ குஜராத்தில் இருக்குது. இந்த பனவாலி காளிபங்கன் வந்து ஹரியானா வருமா? பனவாலி காளிபங்கன் ராஜஸ்தான் வரும். இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் டி. கேள்வி 18, ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது? மொகஞ்சதாரோ. கேள்வி 19, உழுத நிலங்களை எங்கு காண முடியும்? காளிபங்கனில் காண முடியும். கேள்வி 20, பொறுத்துக. சங்கு
எங்கே உற்பத்தி செஞ்சாங்கன்னா சங்கு வந்து நாகேஸ்வர் பாலகாட், வைடூரியம் ஷாடுகை, கார்னிலியன் மணி லோத்தல், ஸ்டீடைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தானில் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. செம்பு ராஜஸ்தான் மற்றும் ஓமனில் உற்பத்தி செஞ்சுருந்தாங்க. அப்போ சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 21. ஐரோப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஓமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டன. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு எவ்வளவு கிராமிற்கு உள்ளது? 13.63 கிராமிற்கு உள்ளது. கேள்வி 24. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. கேள்வி 25. மதகுரு, செம்பாலான நடனமாடும் பெண் ஆகியவை எங்கு கிடைக்கப்பெற்றன? மொகஞ்சதராவில் கிடைக்கப்பெற்றன. கேள்வி 26. ஜொராஸ்ட்ரிய மதத்தைச் சேர்ந்த நூல் எது? ஜொராஸ்ட்ரிய மதத்தைச் சேர்ந்த நூல் ஜென்ட் அவஸ்தா. கேள்வி 27. தாலியில் புதைக்கும் வழக்கம் எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? ஆதிச்சநல்லூர். அசோகர் பிராமி எழுத்துமுறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணல் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்வி 29. கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், மனித எலும்புச் சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? வடமலைகுண்டா. கேள்வி 30. பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சிங்காரிபாளையம் குந்தலம். கேள்வி 31. ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை ஆண்ட்ரூ ஜாகர் மேற்கொண்ட ஆண்டு எப்பொழுது? ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை ஆண்ட்ரூ ஜாகர் மேற்கொண்ட ஆண்டு 1876. கேள்வி 32. திருநெல்வேலியில் படிக கற்களை வெட்டியெடுப்பது தடை செய்யப்பட்டு யாருடைய மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கின? அலெக்சாண்டர் ரீ. கேள்வி 33. பையம்பள்ளியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? பையம்பள்ளி தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த பையம்பள்ளியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1960. கேள்வி 34. மொகஞ்சதாரோ அகழாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் ஆகியவை எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? கொடுமணல். கொடுமணல் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. அஸ்வா என்பதன் பொருள் அஸ்தானா குதிரை என்று அர்த்தம். இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுபவர்களிடம் காணப்படும் மரபணு, இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுபவர்களிடம் காணப்படும் மரபணு M17 மரபணு. 90 கோட்டைகள் அல்லது குடியிருப்புகளின் தலைவர் என குறிப்பிடப்படுபவர் சம்பாரா. கேள்வி 38. கிருகா என்பதன் பொருள் கிருகானா குடும்பத்தை குறிக்கும். கேள்வி 39. வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்படுகிறது? வேளாண் நிலம் ஷேத்ரா என்று அறியப்படுகிறது. கேள்வி 40. பொறுத்துக. சபானா வயதில் மூத்தோர் அல்லது செல்வர்கள் பங்கேற்ற அமைப்பு. சமிதினா மக்கள் கூடும் இடம். விதாத்தானா இனக்குழுக்களின் அமைப்பு. சரியான ஆப்ஷன் ஏ. 41வது கேள்வி. நாடுகளின் உருவாக்கமும் மரபு வழி அரசாட்சியும் பின்வேத காலத்தில் வலுப்பெற்றன. பொது ஆண்டு முன் முதல் 1000 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட இப்போக்கை குல உரிமையிலிருந்து அரசுக்கு என்று கூறியவர் ரோமிலோ தாப்பர். கேள்வி 42. சத்தியமேவ ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிஷத்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி 44. முகலாய இளவரசர் தாராஷிகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு எப்பொழுது? முகலாய இளவரசர் தாராஷிகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு 1657. வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சம் இதைகள். ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது? ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி 47. பொறுத்துக. சேனானினா படைத்தலைவர், விராஜபதினா நிலப்பரப்பை கட்டுப்படுத்திய அதிகாரி, கிராமணினா கிராமங்களின் தலைவர், புரந்தரானா இந்திர கடவுளை குறிக்கும். அப்போ சரியான ஆப்ஷன் பாம்பே. 48வது கேள்வி. சியாமா அயஸ் அல்லது கிரிஷ் அயஸ் என்று அழைக்கப்படுவது எது? சியாமா அயஸ் அல்லது கிரிஷ் அயஸ்னா இரும்பை குறிக்கிறது. கேள்வி 49. தக்ஷிணா என்பது என்ன? தக்ஷிணானா குறிப்பிட்ட சேவைக்காக வழங்கப்பட்ட கட்டணம் தான் தட்சணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி 50. ரிஷிபா என்பதன் பொருள்? ரிஷபானா காளையை குறிக்கும். கேள்வி 51. வேதகால கடவுள்களின் பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு எது? வேதகால கடவுள்களின் பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு அனதோலியா கல்வெட்டு. கேள்வி 52. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன? பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளன. உப்பாறு நதிக்கரை எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்திய தொழில் துறையின் 1902-3 ஆண்டறிக்கையை வெளியிட்டவர் அலெக்சாண்டர் ரீ.
சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊரை பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்று 10. இது இந்த ஆண்டில் நடந்த டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பல்வேறு தேர்வுலேருந்து. சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊரை பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்று 10. கர்மராய் என்பதன் பொருள் உலோக வேலை செய்வோர். கேள்வி 57. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. தெற்கு பீகாரில் கிடைக்கும் இரும்பு கனிமத்தை தேடி அடைந்து அதன் மீது ஏகபோகத்தினை நிலைநாட்டும் நோக்குடன் இந்தோ ஆரியர்கள் கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். மகத அரசியல் மேலாதிக்கம் பெறுவதற்கு இரும்பு தாது வளமே காரணமாக இருந்ததுன்னு சொன்னது டி கோசாம்பி. சரியானா? சரி. கங்கை வடிநீர் பகுதியில் நிலப்பரப்பு வெகுவாக விரிவடைய இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் வழிவகுத்தன என்று கூறியவர் RS சர்மா. சரி. காடுகள் அழிக்கப்படவும் உபரி வேளாண்மை உற்பத்தி ஏற்படவும் இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் காரணம் என்பதை கட்டுக்கதை. ஏனெனில் 16-17ஆம் நூற்றாண்டு வரை கூட கங்கை சமவெளி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது என்று கூறினார் மக்கன்லால். சரி. கங்கை பகுதியின் காடுகள் நெருப்பின் மூலமாகவும் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியவர் கோஷ் நிக்ரஞ்சன். 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ 57வது கேள்விக்கு சரியானது அனைத்துமே சரி. 58. ஜனபதம் என்ற சொல்லின் பொருள். ஜனபதம்னா இனக்குழு தன் காலை பதித்த இடம் என்று பொருள். ஜனபதம் என்பதன் பொருள் இனக்குழு தன் காலை பதித்த இடம். எத்தனை மகா ஜனபதங்கள் இருந்தன? 16 மகா ஜனபதங்கள் இருந்தன. வேளாண் நிலத்தின் மீதான வரி பலி. வேளாண் நிலத்தின் மீதான வரி பலி. தீவிரமான அறிவுசார் எழுச்சியின் காலம் எதுனா பொது ஆண்டு முன் கிமு 6ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டு முன் 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் அல்லது கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு குறிப்பிடலாம். 62. மக்களின் அறிவுசார் ஆர்வத்தை அடக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது அவர்களின் மனம் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது. இத்தவிர்க்க முடியாத எதிர்வினைகள் எல்லா விதமான முறை சார்ந்த அதிகாரங்களையும் பொறுத்து கொள்ள இயலாத தன்மையாக வெளிப்படுகிறது. அது சடங்கு ரீதியான மதத்தின் கட்டுப்பாட்டால் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட வாழ்விலிருந்து ஆவேசமாக விடுபடும் உணர்வாக உள்ளது என்று குறிப்பிட்டவர் டாக்டர் S ராதாகிருஷ்ணன். கேள்வி 63. அஜாத சத்ரு பௌத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரை சந்தித்தது பற்றி குறிப்பிடும் நூல் எது? சமண பலசுத்தா. அஜாத சத்ரு பார்த்தீங்கன்னா புத்தரை சந்தித்தது பற்றி குறிப்பிடும் நூல் சமண பலசுத்தா. ஆசிகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் நந்தவாச்சா. கேள்வி 65. கோசலர் மகாவீரரை முதன்முறையாக எங்கு சந்தித்தார்? கோசலர் மகாவீரரை முதன்முறையாக நாலந்தாவில் சந்தித்தார். கேள்வி 66. ஆசிவகத்தின்படி வாழ்வில் தவிர்க்க முடியாத டேஸ் அம்சங்கள் இருக்கின்றன. 6 அம்சங்கள் இருக்கின்றன. கேள்வி 67. ஆசிவக பிரிவின் தலைமையகமாக டேஸ் இருந்தது? சிராஸ்வதி இருந்தது. ஆசிவக பிரிவின் தலைமையகமாக சிராஸ்வதி இருந்தது. யார் ஆசிவகர்கள் மீது வரி விதித்ததாக கூறப்படுகிறது? கூறப்படுது? சோழர்கள். 69வது கேள்வி. பௌத்த இலக்கியங்களில் நிகழ்ந்த நடபுத்தர் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? பௌத்த இலக்கியங்கள் நிகழ்ந்த நடபுத்தர். பௌத்த இலக்கியங்களில் நிகழ்ந்த நடபுத்தர் என்று குறிப்பிடப்படுபவர் மகாவீரர். கேள்வி 70. ஜீனர் என்பதன் பொருள் உலகை வென்றவர். கேள்வி 71. வர்த்தமான மகாவீரர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 1. சமண மதத்தை தோற்றுவித்தவரா? வர்த்தமான மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவித்திருக்க மாட்டாரு, முதல் தீர்த்தங்கர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. அப்போ இங்க வர்த்தமான மகாவீரர் வராது. அதே மகாவீரர் பொது ஆண்டு முன் 540 வைசாலிக்கு அருகில் குந்தகிராமம் என்னும் கிராமத்தில் பிறந்தார். சரி. மகாவீரர் தனது 30வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். உண்மையான ஞானத்தை தேடி 12 ஆண்டுகள் அலைந்தார். சரி. 13வது ஆண்டில் தனது 42வது வயதில் வர்த்தமானர் ஞானத்தை அல்லது நிர்வாணத்தை அடைந்தார். சரி. 30 ஆண்டுகள் உபதேசம் செய்தார். பொது ஆண்டு முன் 468 72 வயதில் ராஜகிரகத்தை அருகிலுள்ள பவபுரியில் மரணம் அடைந்தார். ஸோ மகாவீருடைய வரலாறு, அவர் எப்போ பிறந்தார், எப்போ முக்தி அடைஞ்சார், எப்போ இருந்தார்ன்றது முழுமையாக இருக்கும். அப்போ சரியானது 71க்கு 2, 3, 4, 5 சரி. 72வது கேள்வி. திகம்பரர்கள் யாருடைய தலைமையில் விரதங்களை மேற்கொண்டனர்? திகம்பரர்கள் பார்த்தீங்கன்னா பத்ரவாகு தலைமையில் விரதங்களை மேற்கொண்டனர். கேள்வி 73. பொறுத்துக. சம்யோக் தர்ஷனா. சம்யோக் தர்ஷனானா நன்னம்பிக்கை என்று பொருள். சம்யோக் ஞானா நல்லறிவு. சம்யோக் ஞானா. சம்யோக் மகாவிரதானா நன்னடத்தை. சம்யோக் மகாவிரதான்றது நன்னடத்தை. சரியான ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 74. சமணத்தின் அதாவது சமண மதத்தின் மையமான தத்துவம் எது? சமண மதத்தின் மையமான தத்துவம் அகிம்சை. கேள்வி 75. பொறுத்துக. அகிம்சானா
அகிம்சானா கொல்லாமை, அஸ்தேயனா கல்லாமை, சத்தியானா பொய்யாமை, பிரம்மச்சரியானா புலனடக்கம், அபரிக்கிரகானா பொருள் பற்றின்மை. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 76. எந்த நூற்றாண்டிலிருந்து சமணம் தமிழ்நாட்டில் பரவியது? எந்த நூற்றாண்டிலிருந்து சமணம் தமிழ்நாட்டில் பரவியதுன்னா பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல். கேள்வி 77. கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தான் என்று குறிப்பிடும் நூல் எது? கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தான் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. பொது ஆண்டு 470 மதுரையில் ஒரு திராவிட சமண சங்கத்தை நிறுவியவர் யார்? 470 மதுரையில் ஒரு திராவிட சமண சங்கத்தை நிறுவியவர் வஜ்ரநந்தி. கேள்வி 79. 20ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் இந்தியாவில் மீண்டும் புத்துயிர் பெற வைத்தவர்? 20ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் இந்தியாவில் மீண்டும் புத்துயிர் பெற வைத்தவர் டாக்டர் BR அம்பேத்கர். கேள்வி 80. புத்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது. 1. கபிலவஸ்துவிற்கு அருகிலுள்ள லும்பினியில் என்ற பூங்காவில் புத்தர் பிறந்தார். சரி. புத்தரின் பிரியமான குதிரை பெயர் காந்தகா. சரி. சுஜாதா என்பவர் கொடுத்த பாலில் சமைத்த சோறை உண்டுவிட்டு புத்தகயாவில் ஒரு அரச மரத்தின் கீழ் தியானம் செய்தார். 49வது நாள் தியானத்திற்கு பிறகு தமது 35 வயதில் ஞானத்தை அடைந்தார் புத்தர். சரி. புத்தரின் முதல் உபதேசம் தர்ம சக்கர பரிவர்த்தனா என்பர். சரி. புத்தர் தனது 80வது வயதில் குஷி நகரத்தில் மறைந்தார். இது பரிநிர்வாணம் என்பர். சரி. அப்போ சரியானது எதுனா அனைத்துமே சரிங்க. 80வது கேள்வி. 81. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுனா ஆப்ஷன் பி தான் தவறு. பௌத்த கல்வியின் முக்கிய மையமாக விக்ரமசிலா பல்கலைக்கழகம் இருந்ததா? கிடையாது. விக்ரமசிலா பல்கலைக்கழகம் கிடையாது. நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கும், அங்கே தவறாக தந்திருக்காங்க. மீதி 3 சரி. அப்போ பௌத்த இலக்கியங்கள் பாலி மொழியில் தொகுக்கப்பட்டன. சரி. மகாயானம் சீனா ஜப்பானுக்கு பரவியது. சரி. ஈனயானம் இலங்கை பர்மா தாய்லாந்து முதலான தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பரவியது. மகாயானம் சீனா ஜப்பானுக்கு பரவியிருக்கும். ஈனயானம் இலங்கை பர்மா தாய்லாந்து முதலான தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பரவியது. பௌத்த இலக்கியங்கள் பாலி மொழியில் தொகுக்கப்பட்டன. 82வது கேள்வி. விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர் யார்? விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர் புத்தர். கேள்வி 83. பொறுத்துக. வினய பீடகம்னா துறவரம் குறித்த விதிகளையும் ஒழுக்க விதிகளையும் குறிப்பிடுவது. சுத்த பீடகம்னா புத்தரின் போதனைகளை தருவது. அபிதம்ம பீடகம்னா பௌத்த தத்துவத்தை பற்றி குறிப்பது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 84. பட்டினப்பாலையை ஆதாரமாக கொண்டு அக்காலகட்டத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் புலால் உணவுகளை தவிர்த்த உயிர் பலியை எதிர்த்த வணிகர்கள் இருந்ததை குறிப்பிட்டவர் யார்? நொபோரு கரோஷிமா. கேள்வி 85. புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார். புத்தர் தனது முதல் போதனையை சாரநாத்தில் நிகழ்த்தினார். கேள்வி 86. டேஸ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது. இரும்பு வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது. கேள்வி 87. முதல் 3 மௌரிய பேரரசர்களில் தவறானவர். முதல் 3 மௌரிய பேரரசர்கள் யாருன்னா சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகசத்ரர். அஜாத சத்ரு வரமாட்டாரு. ஸோ தவறானது ஆப்ஷன் டி. கேள்வி 88. டேஸ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்வது முக்கியமான சான்றாகும். அதாவது மகாவம்சம் என்பது இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான நூல். இது மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்வதும் முக்கியமான சான்றாக உள்ளது மகாவம்ச நூல். கேள்வி 89. மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் அரியாங்க வம்சத்தைச் சேர்ந்த பிம்பிசாரர். கேள்வி 90. அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் யார்? அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்செப். கேள்வி 91. தேவனாம்பிய பியதசி எனும் அந்த அரசர் அசோகர் தான் என உறுதி செய்யப்பட்ட ஆண்டு 1915. அப்போ தேவனாம்பிய பியதசி என்று அழைக்கப்படுபவர் அசோகர். அதை உறுதி செய்த ஆண்டு 1915. 92வது கேள்வி. குஜராத்தில் உள்ள கிர்னார் என்ற இடத்தில் அருகிலுள்ள ஜுனாகத்தில் உள்ள பாறை கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டது? ருத்ரதாமனுடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டது. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் விசாகதத்தர். இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. சாணக்கியர் யாருடைய தலைமை ஆலோசகராக இருந்தார்? சந்திரகுப்தருடைய தலைமை ஆலோசகராக இருந்தார். கேள்வி 95. முதல் இந்திய பேரரசை அமைத்தது எது? முதல் இந்திய பேரரசை அமைத்தது மகதம். கேள்வி 96. மகதத்தின் தலைநகரம் ராஜகிரகம். கேள்வி 97. 300 வருடங்களுக்கு முன் அரசர்
நந்தர் வெட்டிய நீர்வடிகாலை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? 300 வருடங்களுக்கு முன் அரசர் நந்தர் வெட்டிய நீர்வடிகாலை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அதிகும்பா கல்வெட்டு. கேள்வி 98. முதல் நந்த அரசர் யார்? மகாபத்ம நந்தர். கேள்வி 99. காந்தாரம் ஆக்னிமைட் பேரரசின் 20வது மற்றும் செல்வமிக்க சத்திரபதியாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் யார்? எரோடோட்டஸ். காந்தாரம் பார்த்தீங்கன்னா ஆக்கிமினைட் பேரரசின் 20வது மற்றும் செல்வமிக்க சத்திரபதியாக இருந்தது என்று குறிப்பிட்டவர் எரோடோட்டஸ். கேள்வி 100. சிந்து பகுதியில் பாரசீகத்தில் இருந்ததை குறிப்பிடும் கல்வெட்டு எது? சிந்து பகுதியில் பாரசீகர்கள் இருந்ததை குறிப்பிடும் கல்வெட்டு முதலாம் டேரியஸின் கல்வெட்டு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 100 மாதிரி வினா விடைகளை 11th ஹிஸ்ட்ரியிலிருந்து பார்த்துருக்குறங்க. நிச்சயமாக 11th ஹிஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2A அண்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்காங்க. அதே போல் இந்த வீடியோவை இந்த 100 கேள்வியும் டெஸ்ட் போட் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 11th ஹிஸ்ட்ரியில் மட்டும் 705 கேள்விகள் வந்து மாதிரி தேர்வாக நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கிறோங்க ஒலிம்பியா அகாடமி சார்பாக டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்சில். ஸோ டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.